வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் அவசர அறிவுறுத்தல். அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிறைசாலை அனுமதி, விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு தீவிரம். இன்று முதல் தனியார் பேருந்து சேவைகள் 50% குறைப்பு, கெமினி விஜயரட்ன அதிரடி எச்சரிக்கை. செம்மணி பேரவலம் மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 302 உயர்வு. புத்தளம் உடப்பில் பலத்த தென்மேல் பருவக்காற்று, கடல் சீற்றம் காரணமாக மக்கள் முடக்கம். 3 மாத விரதம், ஜப்பானிலிருந்து கதிர்காமத்திற்கு வருகை தந்த பௌத்த பக்தர்கள் விசேட வழிபாடு. எல்னினோ அபாயம், பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் அவசர வேண்டுகோள். கடலுக்கு செல்ல வேண்டாம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அவசர சிவப்பு எச்சரிக்கை. உரம் கிடைக்காததால் மஞ்சள் நிறமாக மாறும் நெற்பயிர்கள், புலனறுவை விவசாயிகள் பெரும் கவலை. ஈக்குடோரில் போதைப்பொருள் கும்பலின் பயங்கரவாத தாக்குதல், துறைமுகத்தில் வெடிப்புச் சம்பவங்களால் படகுகள் சாம்பல். Fourth Monkey Connect, AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய இலக்குகளை குறிவைத்து ஈரான் அதிரடி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதட்டம் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடாது என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய கொடிய வான்வழி தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஹைபாவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள இஸ்ரேலின் ரமத் டேவிட் விமானப்படை தளத்தை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் குறிவைத்ததாக IRGC தெரிவித்துள்ளது. அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதுடன் ஈரானிய கடற்கரைகள் மற்றும் கப்பல்கள் மீது நாசகார தாக்குதலை நடத்தி தங்களது வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் நேற்றிரவு நடத்தப்பட்ட நடவடிக்கை ஒரு எச்சரிக்கை மட்டுமே என்றும் இஸ்ரேலின் அத்துமீறல்கள் தொடர்ந்தால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகள் மீது விரிவான பதிலடி தரப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேல் மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் பாதுகாப்பு அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. ஈரானிய ஏவுகணைகளை நடுவானில் இடைமறைத்து அளிப்பதற்காக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட பல ஏவுகணைகளை விமானப்படை இடைமறைத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த அவசர சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் இன்று பாடசாலைகள் மூடப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் தங்குமிடங்களுக்கு அருகில் இருக்குமாறும் பாதுகாப்பு படையினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் உள்நாட்டு பாதுகாப்பு படை கேட்டுக் கொண்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் சுரேசாலே திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பலத்த விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசாலையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பல குழுக்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. வைத்தியசாலைக்குள்ளும் அதன் வெளிப்பகுதிகளிலும் விசேட கடமைகளில் அவர்கள் ஈடுபட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மேஜர் சுரேசாலை அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார்.
அவர் இதுவரையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுப்பு காவல் வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்தார். தடுப்பு காவல் இருந்தபோது அதிகாரிகள் தம்மை கடுமையான மற்றும் மனிதாய்வானமற்ற முறையில் நடத்தியதாக சுரேசாலை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள வளாகத்திற்குள்ளேயே தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக ஏற்பட்ட கடுமையான உடல்நலக் குறைவினால் அவர் நேற்றிரவு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்புடன் கூடிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை உயர்வுக்கு இணங்க பேருந்து கட்டண திருத்தம் அல்லது டீசல் நிவாரணம் வழங்க அரசு தவறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் தனியார் பேருந்து சேவைகளை 50% வரை குறைப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினி விஜயரட்ன எச்சரித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், எரிபொருள் விலை உயர்வால் எங்களது ஒட்டுமொத்த செலவுகளும் 20% முதல் 25% வரையில் அதிகரித்துள்ளன. நட்டத்துடன் எங்களால் பேருந்துகளை இயக்க முடியாது. 1 மாத கால தற்காலிக நிவாரணம் கோரியும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவோ அமைச்சரோ முறையான பதில் அளிக்கவில்லை. இதன் காரணமாக இன்று முதல் பேருந்து நேர அட்டவணைகள் மாற்றியமைக்கப்பட்டு சேவைகள் பாதியாக குறைக்கப்படும். காலை மற்றும் மாலை நேர அலுவலக பாடசாலை பணி நேரங்கள் போன்ற நெரிசலான அத்தியாவசிய நேரங்களில் மட்டும் பேருந்துகள் இயக்கப்படும். வழக்கமான 4 பயணங்களுக்கு பதிலாக 3 பயணங்கள் மட்டும் முன்னெடுக்கப்படும். இதனால் பொதுமக்கள் ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள மனித புதைகுழிலிருந்து இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 302 உயர்வடைந்துள்ளது. அங்கு அகழ்வுப் பணிகள் தொடர்ந்தும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 18ஆம் நாள் அகழ்வாராய்ச்சி நேற்று அதிகாரப்பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வின் போது மேலும் பல மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு அடையாளம் காணப்பட்ட மொத்த மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 302 அதிகரித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொல்பொருள் வல்லுநர்களின் நேரடி முன்னிலையில் நேற்றைய அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றன. இதன்போது புதிதாக 6 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவை தூய்மைப்படுத்தப்பட்டு குறியீட்டு இலக்கங்களிடப்பட்டன. நேற்றைய அகழ்வாராய்ச்சியின் போது சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட மொத்தம் 8 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டன. இது அங்கு குழுமியிருந்தோரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளம் உடப்பு பகுதியில் தென்மேல் பருவக்காற்று வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அதிவேகமாக வீசி வருகின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது. அதிவேக காற்றுடன் சேர்த்து கடல் அலையின் சீற்றமும் கணிசமாக உயர்ந்து காணப்படுகின்றது. கடல் கொந்தளிப்பு காரணமாக கரையோர பகுதிகளில் பெருமளவிலான கழிவுப் பொருட்கள் அடித்து வரப்பட்டு கரையொதுங்கி வருகின்றன. அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழவுள்ள மரங்கள் பலத்த காற்றினால் அதிவேகமாக அசைந்து வருவதுடன் முறிந்து விழும் அபாயமும் காணப்படுகின்றது. நிலை வருகின்ற இந்த மோசமான வானிலை காரணமாக மக்கள் அத்தியாவசிய தேவைகளின்றி வீடுகளை விட்டு வெளியில் வருவதை தவிர்த்துக் கொண்டுள்ளதால் உடப்பு பகுதி தற்பொழுது மக்கள் நடமாட்டமின்றி பொது முடக்கம் போன்ற சூழலில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். 3 மாத கால மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதமிருந்து ஜப்பானிலிருந்து வருகை தந்துள்ள பௌத்த பக்தர்கள் குழு ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம புனித பூமியை வந்தடைந்து விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளது. 9 பேரை கொண்ட இந்த ஜப்பானிய பக்தர்கள் குழுவினர் கதிர்காமம் புனித பூமியில் தங்கியிருந்து அங்குள்ள மக்களுக்கு பல்வேறு தான தர்மங்களை வழங்கியுள்ளனர். அத்துடன் கதிர்காம கந்த பெருமானை வேண்டி விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் முன்னெடுத்துள்ளனர். கதிர்காம கடவுளுக்காக இவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பூஜைகளை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது இந்த நிகழ்ச்சியான ஆன்மீக பயணம் குறித்து ஜப்பானிய பெண் பக்தர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், நான் சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக கதிர்காமத்திற்கு வருகை தந்தேன். கதிர்காம கந்த பெருமானுடன் தமக்குள்ள ஆழமான ஆன்மீக தொடர்புகள் காரணமாகவே அன்றிலிருந்து இன்று வரையில் கதிர்காம தெய்வத்திற்காக தாம் இந்த தொடர் வழிபாடுகளையும் கடுமையான விரதங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். எதிர்காலத்தில் எல்னினோ வானிலை மாற்றம் நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பயிர்ச்செய்கைக்கு தேவையான பாசன நீரை மிகவும் சிக்கனமாகவும் திறமையாகவும் பயன்படுத்துமாறு விவசாயிகளை நீர்ப்பாசன திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் PSG ஹேரத் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய சிறுபோக பயிர்ச்செய்கைக்கு தேவையான நீர் நாட்டின் முக்கிய நீர்த்தேக்கங்களில் போதுமான அளவு சேமிப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார்.
இருப்பினும் வரவிருக்கும் பெரும்போக பயிர்ச்செய்கைக்கானது எல்னினோ வானிலை மாற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்னினோ தாக்கம் காரணமாக வறட்சியான சூழல் உருவாகி நீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் எதிர்கால பயிர்ச்செய்கைகளை பாதுகாக்கும் நோக்கில் தற்போதிருந்து நீரை வீணாக்காமல் மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே நீர்ப்பாசன அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கிடைக்கும் பாசன நீரை முறையான திட்டமிடலுடன் சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாய சமூகத்தினர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கையை சுற்றியுள்ள கடல் பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான காலநிலை நிலவக்கூடும் என்பதால் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினருக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அவசர சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூன் 7 காலை 6:30 மணி முதல் ஜூன் 8 அதாவது இன்று காலை 10:30 மணி வரையில் இந்த ஆபத்தான காலப்பகுதி நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே கடலுக்கு செல்வோர் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையின் பிரகாரம் காங்கேசன்துறையிலிருந்து மன்னர் வழியாக கற்பட்டி வரையிலான கடல் பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக இந்த கடல் பரப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நிலவும் இந்த அபாயகரமான சூழ்நிலை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரையில் குறித்த கடல் பகுதிக்குள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது இதர தேவைகளுக்காகவோ செல்ல வேண்டாம் என்று கடற்தொழிலாளர்களுக்கு கடற்படையினருக்கும் அதிகாரிகள் கடுமையான அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் உரங்களை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமை காரணமாக தமது விவசாய நிலங்களில் உள்ள நெற்பயிர்கள் வேகமாக மஞ்சள் நிறமாக மாறி வருவதாக புலனறுவை புலஸ்திகம பகுதி விவசாயிகள் கவலையுடன் குற்றம் சுமத்தியுள்ளனர். புலனறுவை மாவட்டத்தில் லங்காபுர பிரதேச பிரிவுக்குட்பட்ட அபயபுரம் மற்றும் புலஸ்திகம ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளே தற்போது இந்த பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். தற்போதைய போகத்தில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டு 17 முதல் 30 நாட்கள் ஆகியுள்ள போதிலும் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது என்று அறிவிக்கப்பட்ட உர மானியம் இதுவரையில் தமக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கத்தினால் 15,000 ரூபாவிற்கு தனியார் துறையினரிடம் கொள்வனவு செய்யப்படுகின்ற உரங்கள் மானிய அடிப்படையில் தமக்கு 10,200 ரூபாவிற்கு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய பயிர் வளர்ச்சிக்கு உரம் அத்தியாவசியமாக தேவைப்படும் என்றும் இந்த முக்கியமான காலகட்டத்திலும் அந்த வாக்குறுதிகள் எதுவும் நடைமுறையில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஈக்குவடோரின் மனாபி மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மந்தா துறைமுகத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர வெடிப்புச் சம்பவங்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து பரவிய தீ விபத்து காரணமாக பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மீன்பிடி படகுகள் முற்றிலுமாக அழிந்து சாம்பலாகியுள்ளன. இந்த கொடூர விபத்தானது அந்த நாட்டின் பிரபல போதைப்பொருள் கடத்தல் கும்பலான லாஸ் லோபோஸ் அமைப்பினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் விவரித்துள்ளனர். துறைமுகத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் வெடிப்புகளால் சுமார் 1,300 முதல் 3,000 டன்கள் வரை கொள்ளளவு கொண்ட 8க்கும் மேற்பட்ட தொழிற்துறை மற்றும் பிரம்மாண்டமான தொழில்துறை மீன்பிடி படகுகள் தீக்கிரையாகி முற்றிலும் அழிவடைந்துள்ளன. மேலும் துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் கிளாஸ் படகுகளும் 10க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான படகுகளும் இந்த விபத்தினால் மிக கடுமையாக சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஏசுராஜா புளோரா அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையை புறப்படமாகவும் சுவிட்சர்லாண்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசரட்னம் பரமநாதன் அவர்கள் 4/6/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். பிரித்தானியா லண்டனை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் பரராசலிங்கம் குலம் அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லங்கேஸ்வரி சிவகுரு அவர்கள் 7/6/2026 அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.